வேணா கழுத கடைசி காலத்துல நிம்மதியாவது கொடுத்த இந்த வீட்லயே வந்து இருப்போம் த. அதுக்காகத்தானத்தா இம்புட்டு போராட்டம். அவன் எப்படியோ போயிட்டு போறேன், என்னமோ செஞ்சுட்டு போறேன். போனதெல்லாம் போகட்டும், இருக்கிறதைனால என் பேரனுக்கு நாங்க காப்பாத்தி வைக்கணும் த. சரிங்க த, நான் அங்கே இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு பேட்டிங் மட்டும் குடுறா ப்ளீஸ் டா. முடியவே முடியாது போடா. இவ்ளோ நேரம் நீ தானடா பேட்டிங் பண்ண. நான் தான் கேட்ச் பிடிச்சிட்டேன்ல, நான் தான் பேட்டிங் பண்ணுவேன், நீ பவுலிங் பண்ணு. நேத்தெல்லாம் உனக்காக விட்டு கொடுத்தேன்லடா. ப்ளீஸ் டா கிச்சா, இந்த ஒரு பேட்டிங் மட்டும்டா. நான் அடுத்த வாட்டி வேணும்னா தரேன்டா, இப்பெல்லாம் தர முடியாது. நண்பனுக்காக ஒரு பேட்டிங் தர மாட்டியாடா? ஆனா உன இதையே சொல்லி சொல்லி என்ன ஏமாத்துடா. ப்ளீஸ் நண்பா, ஒரே ஒரு பேட்டிங்டா. சரி சரி, நண்பன்கிற ஒரு வார்த்தைக்காக உன்னை விடுறேன். இல்ல போடா போடா, ரொம்ப பேசாதடா. எப்ப பார்த்தாலும் இவனே பேட்டிங் பண்றான். ஏதாவது சொன்னா நண்பன் கிண்பன்னு எதையாவது ஒளறி கொட்டிடுறான். அடுத்து நமக்கு விளையாடவும் ஆள் இல்ல, வேற என்ன பண்றது? போடவா? போடு மாப்ள, போடு மாப்ள. ஸ்கால் புடிச்சண்டா, இப்பவாது பேட்ட குடுறா. சரி சரி, வாங்கிக்க, அழுகாத. டேய் கிச்சா மாறா. ஹாய் பூமாரி. டேய் நீ பேட்ட குடுத்துட்டு பேசுடா. இவன் ஒருத்த கேர்ள்ஸ் முன்னாடி போடி, இந்த வச்சுக்க. குடு. அப்பாடா, ஒரு வழியா இவன் கிட்ட இருந்து பேட்ட வாங்கிட்டோம். பூமாரி, என்ன இந்த பக்கம்? வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது. எங்க அம்மா எங்கேயும் கூட்டிட்டு போகவும் மாட்டேங்கிறாங்க. அதான் உங்க கூட கிரிக்கெட் விளையாடலான்னு வந்துட்டேன். வாட் பூமாரி, நாங்க பாய்ஸ் விளையாடுற விளையாட்டு இதெல்லாம். நீ ஒரு கேர்ள், உனக்கு இதெல்லாம் விளையாட தெரியாது. நீ போய் கொட்டாங்குச்சி வச்சு எதையாவது விளையாடு. ஏய் ப்ளீஸ் பா, எனக்கும் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசையா இருக்குப்பா. ஓ ஷிட், உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்போ நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விளையாண்டுட்டு இருக்கோம். சோ நீ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி மாமே எப்படி விளையாடுறேங்கறத பாரு. அதுக்கப்புறம் நீ என்ன மாதிரியே பவுலிங் போடு, ஓகேவா? மாமனா? அது யாரு? ஒய் மச்சான், why are you laughing? இல்ல நீ பூமாரி கிட்ட மொக்க வாங்குனியா, அதான்டா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நோ மச்சான், you are my friend, best friend. இப்படி எல்லாம் சிரிக்க கூடாது. சாரி மாப்ள. இட்ஸ் ஓகே. பேட் கையில வாங்கிட்டீல, போய் பேட்டிங் பண்ணு, நான் பவுலிங் பண்றேன். ஓகே மச்சான். பூமாரி, you shall go and sit, wait and watch. அதான் வரல இல்ல மாறா, அப்புறம் ஏன்டா ட்ரை பண்ற? இப்படி எல்லாம் நீ அடிக்கடி மொக்கப்பட கூடாது, ஓகேவா? போ, போய் உட்கார்ந்து மாமா விளையாடுறத பாத்துக்கிட்டே இரு. போ, கோ கோ கேர்ள். சரி, ஆனா அடுத்து என்ன சேர்த்துக்கணும். எஸ், ஐ வில் ட்ரை. கோ 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 அண்ட் சிட். கிச்சா, நீ ஆடி முடிச்சோனே என்ன சேர்த்துப்பல்ல? கண்டிப்பா பூமாரி, நான் சீக்கிரமா உன்னை சேர்த்துக்கிறேன். நீ அங்க போய் உட்கார்ந்து நான் ஆடுறத பாரு. சரிடா கிச்சா. என்ன கிச்சா, வரலாமா? வா மாப்ள, வா மாப்ள. இங்க பாரு மாறா, நீ பேட்டிங் பண்ணும்போது நான் பவுலிங் பண்றேன். பூமாரியை நான் நினைச்சிருந்தா கீப்பரா கூட வச்சிருந்திருக்கலாம். ஆனா ஏன் வைக்கல? அவ ஒரு கேர்ள், நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அவ வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வைக்கல. நான் அப்படி நினைக்கிறேன். நீ என்னடானா சும்மா வைக்கிட்ட ஈன்னு பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருக்க? சும்மாடா, சும்மா சும்மா. ஓகே ஓகே, கோ 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 மேன் கோ. ரெடியா? ரெடி ரெடிடா, போலாமா? ஓகே, அடா பாப்பா. என்ன கிச்சா, எப்படி மாரா? சூப்பர், थैंक यू थैंक यू. டேய், நான் உனக்கு ஒரு பேட்டிங் கொடுத்தேன்ல, நீ எனக்கு ஒரு பேட்டிங் குடுறா. நோ 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 நோ, நேத்து நீ எனக்கு கொடுத்த, அதனால இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்தேன். இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், நாளைக்கு நீ எனக்கு கொடுக்காத. மாடனே, அள்ளி சாப்பிடு மக்கா. இல்லக்கா, எனக்கு பசி இல்ல, நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாரும் போட்ட சோற சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நீ தான் இன்னும் உட்கார்ந்துருக்க. சாப்பிடு சாப்பிடு மாடனே. மாடனே, இன்னைக்குன்னு பார்த்து ஆக்கின சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு, நீனும் சாப்பிடாம இருந்தா எப்படி? சாப்பிடு. இந்தா மக்கா, வாங்கிக்க, சாப்பிடு. 3 வேளையும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப தனக்கா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். புத்திசாலித்தனமா இதுவரை நான் என்ன பண்ணிருக்கேன்? என்னைய நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குக்கா. என்ன மாடனே, நீ படிச்ச உள்ள இதுக்கே இப்படி சோர்ந்து போயிட்டீன்னா எப்படி? உன்னைய காட்டி கஷ்டப்படுற பொம்பளைய எம்புட்டோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடி. ஏக்கா,
ஆயிரத்தை இருந்தாலும் நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். கட்டுன புருஷன் கண்டவ பின்னாடியும் போய் பெத்த பிள்ளைகளையும் கட்டுன பொண்டாட்டியும் கவனிக்காமல் விட்டுட்டா அவளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்க்கா. அது பெரிய கொடுமை தானே. நம்ம சாப்பிடுன்னு சொல்கிறோம், ஆனால் அவள் மனசுக்குள்ள வேதனை அவளுக்கு தானக்கா தெரியும். நம்ம மட்டுமா சொல்கிறோம்? நேற்று கமெண்ட்ல கூட எப்போ பார்த்தாலும் மாடனா அழுதுகிட்டே இருக்குது, அதை அழுகிறத பார்க்க எங்களுக்கு எரிச்சலாக வருதுன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு அழுகணும்னு என்ன ஆசையா? அவளை மாதிரி இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும். பாவம் மாடனு, புருஷனும் இல்லாமல் குடும்பத்து பக்கமும் போக முடியாமல் பெத்தவங்களோட தயவுலையும் வாழ முடியாமல் அவள் படுற கஷ்டம் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அவளுக்கு தானே தெரியும். ஒரு கதையாக பார்க்குறவங்களுக்கு அவளோட வலி புரியாது. அவள் இடத்துல இருந்து பார்த்தா தானே அவளோட வேதனை தெரியும். பாதி பேர் மாடன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது இரிட்டேட்டாக இருக்குது, எங்களுக்கு எரிச்சலாக இருக்குன்னு சொன்னாலும் மீதி பேர் எங்களுக்கு அவளோட சூழ்நிலை புரியுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். உண்மை சம்பவங்கள் இந்த மாதிரி எத்தனையோ நடக்குது. மாடன் இடத்துல உண்மையாவே வலியோட வேதனையோட எத்தனை பெண்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா? வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த கதையில கூட மாடனுக்குன்னு ஒரு மாமனார் மாமியார்னு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்களுக்கு மாமனார் மாமியார் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க? என் புள்ள தப்பே பண்ணியிருந்தாலும் பத்திரமாத்து தங்கம்னு மூடி மூடி இறுக்கி பிடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர என் புள்ள இப்படித்தான், என் மருமக எப்பேற்பட்டவ, அவளுக்காக நாங்க நிக்கிறோம்னு மாறு தட்டிக்கிட்டு நிக்கிறவங்க ரொம்ப குறைவுதான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? ஊருக்குள்ளே ஆகட்டும், கமெண்ட்ஸ்லேயே ஆகட்டும், என்னை பற்றி பேசுகிறவங்க, என்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்கிறவங்க, என் கதை வந்தாலே இரிட்டேட்டாக இருக்குன்னு சொல்கிறவங்க சொல்லட்டும். அதை பற்றி அவங்களுக்கு என்ன? கஷ்டப்படுறதும் வலி அனுபவிக்கிறதும் நான் தானே. ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், அவனை எப்படி படிக்க வைக்க போகிறேன், எப்படி ஆளாக்க போகிறேன்னு நான் படுற வேதனையை எடுத்து சொல்லாமல் அழுகாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக எல்லா நேரமும் இருந்துட முடியுமா? ஒன்றும் இல்லாத எனக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸியா இல்லை இடம்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த பத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. எந்தாலும் இதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான். எழுதி கொடுத்துட்டு பேசாம போய் பார்த்து தூங்க தானே சொன்னேன். நிம்மதியாக தூங்காம லொட்டுன்னு ஃபோன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானே. ஹலோ, ஹாய் ஜில்லி பேபி, என்ன பண்ணுறீங்க? உங்களை நிம்மதியாக தூங்க தானே சொன்னேன். ஹலோ, ஜில்லு, என்ன பண்ற? வீட்டில் தானே இருக்க? வீட்ல இல்லாம காட்டுல இருப்பாங்க. ஆமா ஜில்லி பேபி, வீட்ல தான் இருக்கேன். சொல்லுங்க, என்ன உங்களை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். ஏன் கால் பண்றீங்க ஜில்லு? எங்க ஜில்லு, நிம்மதியா படுத்து தூங்கலான்னு தான் போய் படுத்தேன். எங்க தூங்க விட்டாங்க? அதான் எல்லாத்தையும் முடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே. வாட்? என்ன ஜில்லு சொல்றீங்க? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? யாரை துரத்துறாங்க? என்ன சொல்றீங்க? யாரை துரத்துவாங்க? எங்க அப்பன்காரன் என்ன தான் வீட்டை விட்டு துரத்திட்டான். எல்லாம் அவ பண்ண வேலை. நான் உனக்கு எழுதி கொடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. உடனே அந்த ஆளு வந்து என்ன அடின்னு அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டான் ஜில்லு. ஓ மை காட், என்ன ஒரு திமிர் இருக்கணும். பெத்த பிள்ளையை நிம்மதியா வாழ விடாத இவங்க எல்லாம் ஒரு அம்மா அப்பாவா? ஆமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க ஜில்லி பேபி? நான் எங்க இருப்பேன் ஜில்லி பேபி? எனக்குன்னு வேற யார் இருக்கா? எனக்காக இருக்கிறது நீ மட்டும் தானே. அதான் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். வந்து கதவை தொற. வாட்? ஏன் வீட்டு வாசல்லையா? இங்க வந்திருக்கீங்க? வேற எங்க வர சொல்ற? நான் உனக்கு எழுதி கொடுத்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். வேற எங்கேயுமா போக முடியும்? வந்து கதவை துறச்சில்ல. நான் எவ்வளவு நேரம் வாசல்லே நிப்பேன். வரேன் ஜெல்லி பேபி, போனை வைங்க. அப்பா அத்தா துரத்தி விட்டுட்டாங்கன்னா போய் தெருவில் நிற்க வேண்டியதானே. இந்த ஆள் இதுக்கு என்ன தேடி வரான்? கடவுளே, இப்பதான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டோமே, நிம்மதியா படுத்து தூங்கலான்னு நினைச்சேன். தூக்கத்தை கெடுத்துறதுக்காகவே வந்து நிக்கிறான் பாரு. இவ்வளவு நேரமா வாசல்ல நின்னுட்டு கூப்பிட்டு இருக்கோம். என்ன பண்றாங்க? ஜெல்லி பேபி, என்ன ஜில்லி, எவ்வளவு நேரமா வாசல்லே நிக்கிறது? கூப்பிட்ட உடனே வந்து ஓபன் பண்ண மாட்டியா? சாரி ஜெல்லி பேபி. ஆமா, உங்க அப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? அவருக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நெஞ்ச பைத்தியம் இல்ல, முத்தி போய் தெரியுதாரு ஜில்லு. மருமகன்னு கண்டவளையும் தூக்கி தலையில வச்சு ஆடிக்கிட்டு பெத்த புள்ள என்னை ரோட்ல விரட்டி விட்டுருக்காருன்னா அப்ப இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆள் பாத்தியா? ஓகே ஜெல்லி பேபி, அதுக்காக நீங்க ஏன் கிளம்பி வந்தீங்க? நீங்க கிளம்பி வந்திருக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. நீங்க இப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாது. என்ன பண்ணிருக்க கூடாது? அப்ப நான் வராம எங்க போக சொல்ற? அவங்க என்ன மான வாரியா அடிச்சு கீழே தள்ளி விட்டு மண்ணை கவ வச்சு என்னை வீட்டை விட்டு வெளில போட நான் ஏன்றாரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பேசாம அங்கனையே கிடக்கணுமா? அப்படி ஒரு வலுவாடித்தனமான வாழ்க்கை எனக்கு வேணுமா? அந்த வீட்டுல நான் இருக்கணும்னு எனக்கு என்ன வந்துச்சு? என் மான மரியாதையை பத்தி யோசிக்காம நீ என்ன அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஐயோ ஜெல்லி பேபி, நான் எங்க சப்போர்ட் பண்ணி பேசினேன்? வீடு 1000 இருந்தாலும் உங்களோடது தானே, உங்க அப்பாவோடது தானே, அதனால தான் நான் சொன்னேன். வீடை கட்டுன அந்த ஆளு தானே என்ன வீட்டை விட்டு வெளில போக சொல்றான். வேற என்ன பண்ண சொல்ற? இல்ல ஜெல்லி பேபி, நான் எதுக்காக சொல்றேன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட், அதுவும் மெயினான இடத்த உன் பேர்ல எழுதி வச்சுட்டேன்ல. இன்னைக்கு ரேட்டுக்குன்னு பார்த்தா அது 80 லட்சம் பெறும். அவ்வளவு பெரிய இடத்த உன் பேர்ல எழுதி கொடுத்துட்டு நான் அவளுக்கு டேக்கா கொடுத்துட்டேன்னு அந்த கடுப்புல அந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான்
போனா போங்கடா, எனக்காக என் ஜில்லு இருக்கா, நான் அவகிட்ட போய்க்கிறேன்னு கிளம்பி வந்துட்டேன். நல்லா வந்தடா நாசமா போனவனே. ஏன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கா வந்த? எப்படியோ இடத்த வாங்கிட்டோம், பேசாம எல்லாத்தையும் வித்துட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் இல்லைன்னு பார்த்தா இவன் என்ன நம்மளை துரத்திக்கிட்டே வந்து டார்ச்சர் பண்றான். ஜில்லு, பேபி உனக்கு என் மரியாதை தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீனே கிளம்பி வாங்க ஜில்லு பேபின்னு சொல்றதுக்குள்ள நானே கிளம்பி உங்ககிட்ட வந்துட்டேன். இனிமே நமக்கு யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நம்ம 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆ ஓகே ஓகே ஜில்லு பேபி. எவ்வளவு நேரமா வெளியில நின்னுட்டு இருக்கேன், உள்ள வானே கூப்பிட மாட்டேங்கிற? நான் கூப்பிட்டாதானா? இது உங்க வீடு, நீங்க வர்றதுக்கு யார் வந்து கூப்பிடணும்? வாங்க உள்ள வாங்க. ஜில்லு பேபி உனக்காக கட்டின பொண்டாட்டி, பெத்த புள்ள, என்ன பெத்தவங்கன்னு எல்லாத்தையும் உதறிட்டு வந்திருக்கேன். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சந்தோஷமா வாழலாம். ஆமா ஜில்லு பேபி. டேய் பசங்களா, என்னடா கிரிக்கெட் விளையாடுறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? சரி சரி, கிரிக்கெட் விளையாடுறது மாதிரி தான் தெரியுது. ஸ்டெம்பை எங்க வைக்கணும்னே தெரியாம விளையாண்டுட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க விளையாட்டா? அங்கிள், நாங்க எதை எங்க வச்சா உங்களுக்கு என்ன அங்கிள்? நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. நாங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்து நான் பேட்டிங் பண்ணனும். டேய் டேய் டேய், எனக்கும் வீட்ல இருக்க போர் அடிக்குதுடா. உங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்ச நேரம் விளையாடட்டுமா? என்னடா சைலண்டா இருக்கீங்க? ஐயோ அங்கிள், இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு விளையாட தெரியாது. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஆமா அங்கிள், நீங்க போய் பெரிய பசங்க கூட விளையாடுங்க. டேய், நான் இந்த ஊருக்கு புதுசுடா. எனக்கு இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடையாது. நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, இனிமே நீங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். வாங்கடா, எல்லார் கூடயும் சேர்ந்து விளையாடலாம் தானே வந்திருக்கேன். என்ன உங்க ஃப்ரெண்டா எடுத்துக்க மாட்டீங்களா? ஆடு தானா வந்து தலைய குடுக்குதே. பூமாரி கிட்ட கிச்சாவை தோக்கடிச்சா மட்டும் போதாது, அதே நேரத்துல பெரிய ஆளுங்களையும் தோக்கடிச்சு காட்டினாதான் மாமனோட வீரம் என்னன்னு இந்த பூமாரிக்கு தெரியும். இதுதான் சரியான சான்ஸ். இந்த ஆளை வச்சு எப்படி மயக்கிறேன் பாரு. டேய் பசங்களா, என்னடா யோசிக்கிறீங்க? அங்கிள், நீங்க எங்க கூட விளையாடணும்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண முடியுமா? சொல்லுங்கடா, என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்றேன். டேய் மாறா, என்னடா அவர் வேணாண்டா. டேய் விடுடா, பாத்துக்கலாம். அவரை எப்படி அவுட் ஆக்குறதுன்னு எனக்கு தெரியும். என்னடா பண்ண போற? வெயிட் அண்ட் வாட்ச். என்னடா, நான் பேட்டிங் பண்ணட்டுமா? பண்ணலாம், அதுக்குண்டான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்கடா, என்ன பண்ணணும்? நாங்க எந்த பக்கம் வேணா பால் போடுவோம், ஆனா நீங்க நேரா தான் அடிக்கணும். எந்த பக்கம் வேணா போட்டுட்டு எப்படிடா நேரா அடிக்கிறது? அதான் அங்கிள் ரூல்ஸ். சரி ஓகே, அப்புறம்? தூரமா அடிக்க கூடவே கூடாது. அப்புறம் அப்ப எப்படா 4 6 எல்லாம் அடிக்கிறது? நான் நல்லா கிரிக்கெட் விளையாடுவேன், நல்லா ஃபோர்ஸ் அடிப்பேன்டா. அப்பனா நீங்க ஆட்டைக்கு கிடையாது. டேய் என்னடா? அப்பனா நாங்க சொல்றத ஃபாலோ பண்ணுங்க அங்கிள். பால தூரமா அடிக்க கூடாது. நாங்க எந்த பக்கம் போட்டாலும் நீங்க நேரா தான் அடிக்கணும். அதே மாதிரி பக்கத்துல தான் அடிக்கணும். அப்பதான் நாங்க கேட்ச் பண்ண வசதியா இருக்கும். சரி ஓகேடா, வாங்க வாங்க விளையாடலாம். யார் பவுலிங் போடுறா? அவனே பவுலிங் பண்ணட்டும் அங்கிள், அவன் தான் நல்லா பண்ணுவான். இதுவரையா கேங்ல நீ தான் பெரிய ஆளு போல் இருக்கேடா. அப்படிதான் அங்கிள் சொல்லுவாங்க. சரி சரி, நீங்க போங்க, போய் பேட்டிங் போடுங்க. ஓகே சரி சரி, வாங்க பேட்டை கொடுங்க சார். அங்கிள் பாத்தடிங்க, இல்லைன்னா உங்க மண்டையை உடைச்சு விட்டுருவான். என்னடா, மண்டையை உடைச்சிருவானா? உடனேலாம் அப்படி பண்ண மாட்டான் அங்கிள், நீங்க ஒழுங்கா இல்லைன்னா தான் பண்ணுவான். ரொம்ப டேஞ்சரஸான பசங்க தாண்டா நீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி சரி, பேட்டை கொடுத்துட்டு நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஹாய் பூமாரி, நீ என்ன கிச்சா வந்துட்ட? நீ தனியா இருக்கிறத பார்க்க பாவமா இருந்துச்சு, அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு வந்துட்டேன் பூமாரி. சோ ஸ்வீட், தேங்க் யூ கிச்சா. இட்ஸ் ஓகே மாரி. என்ன சார், ரெடியா? நான் ரெடியா தான் அங்கிள் இருக்கேன், நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. ஓகேடா ஐ அம் ரெடி. அங்கிள், கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேய், எல்லாம் இருக்கு வாங்கடா. நான்லாம் அப்பவே அவ்வளவு பெரிய பிளேயரு, என்கிட்ட வந்து போட போறேன் அங்கிள், முடிஞ்ச அடிச்சு பாருங்க. சூப்பர் ரமாரா, சூப்பர்ரா. வாவ். என்ன அங்கிள், பெரிய பிளேயர்னு சொன்னீங்க, ஒரு பால் கூட ஒழுங்கா அடிக்க முடியல. டேய், நீ தூரத்துல அடிக்க கூடாதுன்னு சீட் பண்ணிட்ட. பக்கத்துல அடிச்சா பிடிக்க தானே செய்வாங்க. அதெல்லாம் ஆட்டிக்க முடியாது அங்கிள், நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கோங்க. என்னடா இப்படி பகல் கொள்ளையா பண்றீங்க? அங்கிள், உங்க கண்ணு முன்னாடி தானே நான் ஜெயிச்சேன். டேய், இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்துறீங்க. நான் திரும்ப அடிக்கவா? அங்கிள்,
அதெல்லாம் முடியாது. இந்த மாறா கிட்ட தோத்ததுதான், ஜெயிச்சா ஜெயிச்சதுதான். இனிமேலாம் ஆட்டைக்கு கிடையாது. கிளம்புங்க கிளம்புங்க. அட பாவீங்களா? சரி ஓகே. ஜெயிச்ச உங்களுக்காக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்லடா. என்ன அங்கிள் கொடுக்க போறீங்க? டேய் பசங்களா, நீங்களும் இங்க வாங்க. என்ன அங்கிள்? நீங்க என்ன தோக்கடிச்சிட்டீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு ஏதாவது gift கொடுக்கலான்னு பாக்குறேன். என்ன வேணும் சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அங்கிள். ஆமா அங்கிள், நீங்க பாட்டுக்கு சாக்லேட் ஏதாவது வாங்கி கொடுத்துற போறீங்க. ஒண்ணு வேண்டாம் அங்கிள். ஆ? டேய், சாக்லேட்டோட சேர்த்து வேற ஏதாவது வாங்கி கொடுத்துற போறாரா? நீங்க எதுவும் வேணாம்னு சொல்லுங்க. வேற ஏதாவதுனா என்னடா வேணும்? பட்டம் வாங்கி தரீங்களா அங்கிள்? சரி ஓகே, பட்டம் தானே வேணும். உங்ககிட்ட நான் தோத்து போனதுக்காக இன்னைக்கு ஈவினிங் உங்க எல்லாருக்கும் பட்டம் வாங்கி தரேன். 4 மணிக்கு இதே இடத்துல மீட் பண்றோம். ஓகேவா? பாய். பாய் அங்கிள். யாரு மாடனு, நீ அழுகிறது எரிச்சலா இருக்குன்னு எதுக்காக சொல்றாங்க? நீ தைரியமான பிள்ளையா இருக்கணும்ங்கிறதுக்காக தானே சொல்றாங்க. அதை எடுத்துக்கிறம்மா, நீ இப்படி எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? ஆமா மாடனு, எங்களுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துல புத்திமதி சொல்லியிருக்க. எங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கூட நின்று உதவி பண்ணியிருக்க. பணம் காசு இல்லாத நேரத்தில் கூட என் தங்கச்சி கல்யாணத்துக்கு, அன்னைக்கிலேக்கா மகளுக்கு விசேஷத்துக்குன்னு எல்லார் இடத்துக்கும் உதவி பண்ணி ஒரு இடத்துல நல்ல நிலைமையில நிப்பாட்டியிருக்க. ஆனால் இன்னைக்கு உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீ சோர்ந்து போகிறது நல்லா இல்லடி. நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம்ல, அப்படி இருக்கும்போது நீ இப்படி இருக்கலாமா? என் மாமியா காரிட்டில நான் படாத பாடாட்டி மாடனு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அதுல எல்லாம் நான் அப்படியே சோர்ந்து போய் நின்றுட்டேன். அடுத்தடி எடுத்து வச்சு முன்னேறி வரல. அதானே, அதே மாதிரி நானும் என் மாமியாட்ட என்னென்ன பாடலாம் பட்டிருக்கேன். அம்பட்டையும் தாண்டி தானே நானும் மீண்டு வந்திருக்கேன். நடுவாளி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏக்கா நானும் சீரியஸா தக்கா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மூடும் டி. என்னடி நீங்க பேசினா மட்டும் சீரியஸ்ன்றியே? உங்க மாமியா கதையினா மட்டும் சீரியஸ், என் மாமியா கதையினா காமெடியா? என்னடி உனக்கு? உன் புருஷன் எவ்வளவோ ஒருத்திக்கு அவர் சம்பாரிச்ச சொத்தை பூரா எழுதி வச்சுட்டாரு, அதானே? சொத்தை எழுதி வச்சதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லக்கா. அந்த சொத்தை நம்பியும் நான் வரல. அப்புறம் என்னடி பிரச்சனை? நீ தான் சொன்னீல, அவரே எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவரோட சொத்து எதுக்கு எனக்கு? என் பிள்ளைய நான் எப்படியோ காப்பாத்திக்கிறோம்னு சொன்னீல, அப்புறம் ஏன் உட்காந்து உழுவுன்னு அழுதுகிட்டே இருக்க நீ? மாறாவா அவரோட பிள்ளை இல்லைன்னே சொல்லிட்டாரேக்கா. அது எனக்கு எவ்வளோ கஷ்டம், அது எனக்கு எவ்வளோ அவமரியாதை. சொல்லிட்டு போகட்டும். இப்ப அதனால என்ன? அந்த ஆளுதான் அப்பங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு உன் மையம் என்ன செய்ய போறியா? இல்ல என்னடி செய்ய போறியா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? பேருக்கு முன்னாடி இனிஷியலா போடுறத தவிர உன் புருஷன் அந்த பிள்ளைக்குன்னு என்ன அங்கீகாரத்தை கொடுத்துட முடியும்? உன் பிள்ளைய இனிமே வந்து பார்க்க போறாரா? நல்லது கெட்டது செய்ய போறாரா? உனக்கு ஒவ்வொன்றும் எடுத்து பண்ண போறாரா? இல்ல உங்க 2 பேருக்கும் பாதுகாப்பா சப்போர்ட்டா நான் நிக்கிறோம்னு எல்லா இடத்துலயும் வந்து நிக்க போறாரா? இது எதுவுமே இனிமே நடக்காதுங்கிறது தெரிஞ்சு போயிருச்சு. இன்னமும் அந்த ஆளு உன் பிள்ளைக்கு அப்பன்னு சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? அதை நினைச்சு ஏன் கவலைப்படுற? அதத்தான் நானும் சொன்னேன். எங்க கேக்குறா? வாய் மூடு நடுவாளி. இல்லக்கா, அது வந்து சும்மா இரு. இப்படி உட்காந்து இவ எத்தனை நாளைக்கு அழுதுகிட்டு இருப்பா? அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேணாமா? சரி சரி, நீ பேசப்ப. வாரு மாடனு, புள்ள பிறந்து 1 மாத்தையில ஆக்சிடென்ட்ல அடிபட்டு செத்து போயிட்டான் புருஷன். இல்ல எங்கிட்டோ இது பண்ணி செத்து போயிட்டான், இல்ல ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாருன்னு எத்தனையோ பொம்பளைகளோட வாழ்க்கையில எம்புட்டோ சோக கதைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆத்தாடி, நம்ம புருஷன் செத்து போயிட்டாரு, இனிமே நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல, நம்மளும் அவரோட சேர்ந்து இந்த புள்ளையவும் தூக்கி போட்டு உடங்கட்டை ஏறிடும்னு அந்த காலத்துல மாதிரி இப்ப உள்ள பொம்பளைய உடங்கட்டையா ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆத்தாடி, நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நேர்ந்து போச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இந்த புள்ளைய எப்படி வளர்த்து ஆளாக்கணும்? அந்த புள்ளைக்கு நம்ம என்னென்னலாம் நல்லது கெட்டது பண்ணணும்னு அடுத்தடி எடுத்து வச்சு ஓடத்தனடி ஆரம்பிக்கணும். அதை விட்டுவிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருமா? புருஷன் செத்து போயிட்டானேங்கிறதுக்காக அந்த பொம்பளை அவனோட சேர்ந்து விழுந்து சாக போறதும் இல்ல, அந்த புள்ளைய பிச்சை எடுக்க விட போறதும் இல்ல. பொம்பளை இல்லாம ஆம்பளை தனியா வாழ்றது வேணும்னா தட்டுக்கட்டு போய் தெரியலாம். ஆனா ஆம்பளை இல்லாம ஒரு பொம்பளை தனியா வாழ முடியும், அந்த புள்ளைய காப்பாற்ற முடியும், ஆளாக்க முடியும், தன்னோட எதிர்காலத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிற முடியுங்கிறது எத்தனையோ பொம்பளைய உழைச்சு முன்னேறி வந்து சொன்னதுதான் டி. இதுல நீ மட்டும் என்ன விதிவிலக்கு? நீ படிச்சிருக்க, உனக்கு திறமை இருக்கு, இந்த கடை ஆரம்பிச்சிருக்கோம், நல்ல நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு போவோம், இது மாதிரி 4 கடை கட்டுவோம். இன்னமா அதுலயே உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நீ எப்படி ஓடுவ, எப்படி உழைப்ப? அம்மா மாடனு, ஆம்பளை அப்படி போயிட்டாகங்கிறதுக்காக பொம்பளையிலும் அப்படி போகணும்னு எந்த அவசியமும் இல்லைம்மா. அந்த ஆளு தான் அந்த மாதிரி தெரிஞ்சிட்டேன். நம்ம பிள்ளைக்காக கௌரவமாக இருந்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும்னு நினச்சி ஆளாக்கு. அதே நேரத்தில்
உன் மனசுக்கு பிடிச்சவன் எங்கேயாவது இருந்து வந்து உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் நின்றா அந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணுமே தவிர போனவனை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னக்கா சொல்கிறீங்க? என் பிள்ளைய வளர்க்க முடியாமல் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேனா? அந்த ஆளுக்கும் எனக்கும் என்னக்கா வித்தியாசம்? என்ன மாடனே பேசுற? கட்டுன பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையவும் கூடவே வச்சுக்கிட்டு அந்த ஆளு உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தி கூட போய் பழக்க வழக்க வச்சுக்கிட்டு இருக்கியான். ஆனா நீ முறைப்படி உன் புருஷனை வேணான்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கி உன் பிள்ளைக்காக நீ இருக்கும்போது உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் மட்டுமே ஒருத்தன் வந்தா அவனை நீ ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு மனசா சொல்ற. எனக்கு அது பெருசா தப்பா தெரியலடி. எனக்கும் அது தப்பா தெரியல. ஏன் ஆம்பளைங்க தான் பொண்டாட்டி செத்தோன்னா அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணுமா? பொண்டாட்டி ஓடி போனோன்னா பிள்ளைய வளர்க்கறதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? பொம்பளைங்க காலம் முழுக்க தனியாவே வாழணுமா என்ன? உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்ல. நமக்கான ஒரு துணையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணிக்கன்னு நாங்க சொல்லல. உனக்கு எப்போ தோணுதோ உனக்கானவன் உன்னை தேடி வரும்போது நீ தாராளமா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொல்லி முடிச்சுட்டா வர நெடுவாளி. உனக்காகவாது பெத்தவங்க மாதிரி உன் மாமனார் மாமியார் கூட இருக்காங்க. அவங்க உனக்கு போதாதா? அவ சொன்னது மாதிரி உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு நாங்கள் சொல்லலை. அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சா கூட பண்ணிக்கிறதுல தப்பில்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா பின்னாடி உன் மையனுக்கு கல்யாணம் முடிச்சு அவன் பொண்டாட்டி உள்ள குடும்பம்னு போயிடுவேன். ஆனால் உனக்கு ஒரு துணை வேணும்ல மக்கா, அதுக்காக சொன்னேன். உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இப்போவே நீ கல்யாணம் பண்ணிக்க இன்னொருத்தர நீ வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்லலை. பார்த்துக்குருவோம். அதுக்குன்னு ஆண்டவன் கொடுக்கும்போது அப்பப்போ என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்குருவோம். இப்போ நீ அதை நினச்சி கவலைப்படாம அடுத்து என்ன பண்ணணுங்கிறத மட்டும் யோசிக்கணும். நாங்கள் எல்லாரும் உனக்கு கூட இருப்போம். சரியா? என்ன மாடுன இன்னமும் இப்படியே உட்காந்துருக்க? சரியா இல்லையா? சரியா நிக்கலைக்கா. இப்போவாது சாப்பிட்றியா இல்லை இன்னமும் பட்டினியாக தான் கிடக்க போறியா? சாப்பிட்றேங்க்கா. நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைக்காக நீ இரு, உனக்காக சாப்பிடலைனாலும் உன் பிள்ளைக்காக சாப்பிடணும். ஆனால் அக்கா சொல்கிறேன், உன் பிள்ளைக்காக மட்டும் இல்லடி, உனக்காகவும் நீ சாப்பிடு, உனக்காகவும் நீ இருந்ததே ஆகணும். உன்னை வேணான்னு உதறி தள்ளிட்டு கண்டவ கூடயும் போயிட்டு அந்த ஆள் ரொம்ப நாளைக்கெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அவளோட சுயரூபம் தெரிஞ்சு அத்தனையும் பிடுங்கிக்கிட்டு ஒரு நாள் விரட்டி விட்டுட்டு அந்த ஆள் ரோட்டில் வந்து நிற்கிறது உறுதிதான். ஆனால் அன்னைக்கு நீ இல்லாமல் நானும் பிச்சைக்காரி நிலைமையில தான் இருக்கம்னு அப்படி சொல்லிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுல்ல. தெம்பா ஆள் அம்பா ஆயுதம் எதுவும் இல்லாமல் கட்டுன புருஷனோட தயவும் இல்லாமல் என்னால் ஒசந்து நிற்க முடியும்னான்னு காட்டணும்ல. அதுக்காகவாது உனக்காக நீ சாப்பிடு, உனக்காக நீ தெம்பாயிரு, சாப்பிடு.